வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு அல்டிமேட்டான ஒரு சைடிஷ்ஷுங்க. 2 வாழைக்காய் எடுத்துகிட்டு கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வாழைக்கால மசாலா கோட்டாகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நீங்கள் தோசை கல்லுனாலும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பேனில் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு சைடு வெந்தால் போதுங்க. திரும்ப இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம். இப்போ இந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் வெந்துட்டா சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடிங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.